ஒரு காலத்துல நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் அதிக அளவு யூஸ் பண்ணிருந்த கன் ஸ்கின் ஏதோ ஒரு சில சேஞ்சஸ்னால பாத்தீங்கன்னா அதோட மவுஸுக்கு வரைஞ்சு பாத்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்லாம் இருக்கான்னு வந்து பிளேயர்ஸே கேள்வி கேட்கற அளவுக்கு ஆன ஒரு டாப் 3 கன் ஸ்கின்னை மட்டும் இந்த வீடியோல பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிகே விஜய் நான் பிடிக்கணும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து சொல்றேன் எத்தனை பேர் வந்து பிடிச்சிருக்குன்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் 100K ரீச் பண்ண பாத்தீங்கன்னா 8 நாள் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7 நாள் தான் வந்து இருக்கு. சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள டாப் 1ல பாத்தீங்கன்னா VSS இருக்கு. இந்த கண்ணை பத்தி சொல்லவே தெரியல. ஒரு காலத்துல எவ்வளவு பாப்புலரா அந்த கண்ணு. ஸோ ஒரு புல்லட் அடிச்சாலே வந்து 8 எவ்வளவோ டேமேஜ் போகும். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலரா அந்த கண்ணு பாத்தீங்கன்னா சைலன்சர்லாம் போட்டு அடிச்சா இதுக்கு வந்து ஈடே கொடுக்க முடியாது. ஆனா இப்போ வந்து காணாம போயிருக்கு ஒரு சில சேஞ்சஸால. டாப் 2ல M60 இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வந்து மிஷினரி கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கண்ணை வந்து ஓபி பவரா இருந்துச்சு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் அப்ப. ஆனா இப்போ வந்து சில சேஞ்சஸால இதோட ரேரனஸும் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே லைக் மட்டும் போட்டுக்கோங்க. டாப் 3ல M79 தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு புல்லட்ல பாத்தீங்கன்னா எனிமி வந்து காலி பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கன் ஸ்கின். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கு. சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.